ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான அதாவது நிஃப்டி எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துரும். மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நிஃப்டிக்கு 25,205 நாளைக்கு மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தரா வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,157, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,106, தேர்ட் சப்போர்ட் 25,078. ஸோ மேஜரா கீழே வருதுன்னா 25,000 தான் ஃபர்தரா இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி மேஜரா இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 25,283 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணதுனா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,332 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,384, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,410. இதெல்லாம் வந்து ஃபர்தரா வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அது மட்டும் இல்லை கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,205க்கும் 25,283க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே ஒஸ்டான மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட மார்க்கெட்டை ஒரு கேப் அப்பே ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருந்தாங்க. பட் என்னன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. பிரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸை இறக்கிட்டு அது மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா கால் பிரீமியத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. புட்டோட பிரீமியம் சுத்தமாக ஏறவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து இன்றைக்கி டஃப் கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம டெலகிராம் குரூப்லேயே சொல்லியிருந்தோம், 10 மணிக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கங்க, டபுள் சைடு மூவ்மெண்ட் நடக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஆக்சஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்னோட அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு நாளைக்கு பார்க்கும்போது 56,550 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 56,461, செகண்ட் சப்போர்ட் 56,407, தேர்ட் சப்போர்ட் 56,319. அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 56,692 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் அப்சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 56,692 மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணதுனா 56,780 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,835, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,923. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56,550க்கும் 56,692க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே கன்சால்டேஷன் ஜோனாக இருக்கும். ஸோ அதனால தான் நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,816 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,774, செகண்ட் சப்போர்ட் 26,730, தேர்ட் சப்போர்ட் 26,705. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 26,886 அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன் 26,927, செகண்ட் ரெசிஸ்டன் 26,973, தேர்ட் ரெசிஸ்டன் 27,000 அப்படின்றது நாளைக்கு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபின் நிஃப்டிக்கான கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு 26,886க்கும் 26,816 கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ 26,843 அப்படின்றது நாளைக்கு வந்து மிட் லைனாக இருக்கும். இந்த மிட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்டான 26,887 போகும். இல்லை அப்படின்னா இந்த 26,837 கீழே வருது அப்படின்றா மேஜர் சப்போர்ட்டான 26,816 வரும். ஸோ அதனால் வந்து இந்த 26,816க்கும் 26,886க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 3 இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.